உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Deuteronomy 8 chapter 2nd verse. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதோ. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே தேவனாகிய கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக இந்த வனாந்தர பாதையிலே நடத்துகிறார் என்ற நோக்கத்தை தெளிவாக சொல்லுகிறதாக பார்க்கிறோம். Here we can see the purpose why Lord God is leading us in the path of wilderness and what is the purpose of it. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் 40 வருடம் வனாந்தரத்தின் வழியாக நடத்தி பிற்பாடு அவர்களை கானானுக்கு கொண்டு சேர்த்தார். Lord God led the people of Israel in wilderness for 40 years and then took them to Canaan. அந்த 40 வருடம் வனாந்தரத்திலே அவர்களை நடத்தி வந்தபோது அவர்களை நடத்தின வழிகளை அவர்கள் நினைக்கும்படியாக கர்த்தர் மோசேயின் மூலமாக அவளை எச்சரிக்கிறதாக பார்க்கிறோம். We can see Lord God warning them to remember all the ways which the Lord led them in those 40 years. அப்ப தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 40 வருடம் நடத்தினதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. There was a great purpose for the Lord to lead the people of Israel through wilderness. அதில் மிக ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? What was an important purpose one among them? அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும். They will have to be humbled. They must be humiliated. அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும். ஹம்பிள்ங்கிறது தாழ்த்துறது, ஆனால் ஹியூமிலியேஷன்றது சிறுமைப்படுத்துவது. அப்போ they must be humiliated. That is the purpose of God. தேவனுடைய நோக்கம் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். Lord thy God to humiliate you. அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். Our Lord God humiliates us. இந்த வனாந்தர பாதையினூடாக சென்று கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாகிய நம்மை சிறுமைப்படுத்துவது தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. We the people of God who walk through this path of wilderness, it is the purpose of God to humiliate us. பொதுவாக இந்த உலகத்தில் சிறுமைப்படுத்தப்படுகிற பாதை யாரும் விரும்புகிறதில்லை. Generally in this world no people will desire in the path of humiliating. உயர்த்தப்பட வேண்டும், கனப்படுத்தப்பட வேண்டும், புகழடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், 4 பேர் மத்தியில் நான் உயர்வாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்களே ஒழிய நான் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று யாரும் விரும்புகிறதில்லை. Anyone who want to be exalted or be lifted up, but they don't want to be humiliated at this day. இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலில் அவர்கள் விரும்புகிற காரியம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான். In the lives of this worldly people, they want to be exalted or lifted up in their life. இந்த உலக வாழ்க்கையில் யாரும் சிறுமைப்படுத்தப்படுவதை விரும்புகிறதில்லை. No one in this life they want to be humiliated. இந்த உலக வாழ்க்கையில் எல்லாரும் மேன்மையாகவும் உயர்வாகவும் ஆசீர்வாதம் செழிப்பாகவும் நன்மையாகவும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They also want to be in excellent position in this worldly life. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய பிரயாணத்தில், இந்த வனாந்தர பிரயாணத்தில் நாம் சிறுமைப்படுத்தப்படுவது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. But the purpose of God to take us in this path of wilderness to humiliate us. இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையினூடாக நடத்தி தான் கர்த்தர் நம்மை கானானுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். Through this path of humiliation Lord will lead us and we will take to the land of Canaan. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். When we take the life of our Lord Jesus, அவர் இந்த பூமியில ஜீவித்தபோது, when he lived in this world, அவர் ஒரு ராஜ அரண்மனையில பிறந்திருக்கலாம். He could have born in a king's palace. அவர் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். He could have led a rich life. அவர் ஒரு மேன்மைப்படுத்த ஒரு நிலவரத்திலே தன்னுடைய ஓட்டத்தை ஓடி இருக்கலாம். He could have run his race in an excellent way. ஆனால் அவர் அப்படி ஜீவிக்கவில்லை. But he did not live like that. கந்தத் துணியில் போத்தவராக சத்திரத்திலே இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்தின் முன்னணியிலே அவர் ஒன்றுமில்லாத நிலவரத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டவராகத்தான் பிறந்தார். Without a place in the inn, he was covered with the rags and he was put on a manger. கழுகுகளுக்கு நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லப்பட்ட நிலவரத்தில் தான் அவருடைய ஜீவியம் காணப்பட்டது. His life there was no place to rest his head. சிலுவை பாடுகள், அந்த கோர சித்திரவதைகளை கண்ணோக்கி பாருங்கள். சிலுவையிலே அவர் எவ்விதமாக பாடுபட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், பாவிகளால் தனக்கு விரோதமாக செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து கொண்டார் என்ற காட்சியை யோசித்து பாருங்கள்.
You can remember the scene on the cross, how much despisement he bare for us. அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவராகவே தான் காணப்பட்டார். He was completely humiliated. அவருடைய பிறப்பு ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டதாக இருந்தது. His birth was a humiliated one. அவருடைய ஜீவியம் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டதாக இருந்தது. His life also was a humiliated one. அவருடைய மரணம் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட சிலுவை மரணமாக இருந்தது. His death was a humiliated death which was ஒரு தேவாதி தேவன் இந்த பூமியிலே மனுஷ அவதாரம் எடுத்து வந்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதை தேவையா? God of gods who came in the form of man, should he need to go through this way? அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தவர் அல்லவா? Was he not equal with God? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் அல்லவா? Was he not in the form of God? அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட பாதை? Why should he go through this path of humiliation? சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையினூடாக இயேசு சென்றாரே, அந்த பாதை அவருக்கு தேவையா? Why should Jesus go through this path of humiliation? நமக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம். We may have this question. அவருடைய பிறப்பு ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டதா இருந்தது. His birth was a humiliated one. பூமியிலே தங்க ஒரு இடமில்லாதவராக அவர் ஜீவித்தார். In this world he did not have a place to rest. அவருடைய ஜீவியம் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டதா இருந்தது. His life was a humiliated one. அவருடைய ஊழியத்தை பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் நிந்திக்கிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். Pharisees and Sadducees, they were dishonoring his ministry. அவருடைய ஊழியத்தை குற்றப்படுத்துகிறார்கள். They were blaming his ministry. அவருடைய கிரியைகளையும் அவர் செய்த அற்புதங்களையும் மறுதலிக்கிறார்கள். They were denying the miracles did by Jesus. பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னார்கள். They said he was a head of devil. பெயல்செபூல் என்று சொன்னார்கள். He said he was a Beelzebub. மதிகெட்டவன் என்று சொன்னார்கள். He said he was a fool. போஜன பிரியன் என்று சொன்னார்கள். He said he was a glutton. பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொன்னார்கள். They said he was a friend of sinners. பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசுவை சிறுமைப்படுத்தினதாக இருந்தது. Words of such, they were humiliating Jesus. அது மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தை யோசித்து பாருங்கள். Not only that, if you can remember his death. கல்வாரி சிலுவையில் இயேசு சந்தித்த அந்த கோர கொடூரமான மரணம், சாப மரணம், அது எப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மரணம் என்று பாருங்கள். It was a cursed death. On the cross he faced a terrible death. அவர் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு பாதையினூடாகவே கடந்து சென்றார். He went through the path of humiliation. 33 வருடம் இயேசு இந்த பூமியில ஜீவித்தபோது Jesus lived in this world for 33 அவருடைய வாழ்க்கை years. ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவே இருந்தது. His life was a humiliated one. ஆனால் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு But after his death, பிதாவாகிய தேவன் அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தினார். God the Father lifted him above all heavens. வானோர் கீழோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். He was given a name which everyone in the heaven and earth will have to bow down their knees. பூமியிலே அவருக்கு ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட பாதை அனுமதிக்கப்பட்டாலும் கூட, even in this world he was given a humiliated அவருடைய way. கல்வாரி மரணம் ஒரு ஜெயமான மரணமாய் மாறினது. A death on Calvary, it was a victorious one. அங்கேதான் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. There he crushed the head of Satan. பிதாவாகிய தேவன் அவரை எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தி கொண்டு போய் விட்டார். God the Father lifted him above all heavens. இப்பொழுது அந்த இயேசு எங்கே இருக்கிறார்? Now where is that Jesus now? சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த இயேசு எங்கே இருக்கிறார்? Where is that humiliated Jesus பிதாவின் now? வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். He is seated at the right hand of Father. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். He is interceding for you and me. சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையினூடாக நீங்களும் நானும் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறோம். We are passing through this path of humiliation. நமக்காக ஒரு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். He is interceding for us பிதாவே, today. இந்த பூமியில ஜீவித்த போது நானும் இப்படிப்பட்ட ஒரு பாதையினூடாக போனேன். Father, when I lived in this world, I went through such a path. இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையை நீர் எனக்கு அனுமதித்தீர். Lord, you allowed me this path of humiliation அந்த to me. பாதையில நீர் எனக்கு ஜெயம் தந்தீர். Lord, you gave me victory in ஓ, that. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில அப்படிப்பட்ட பாதையினூடாக போகிறார்கள். Today your children, though they go through this அவர்களுக்கு நீ path, கிருபை தாரும் பிதாவே. Lord, Father, give them அவர்களை grace. பலப்படுத்தும் பிதாவே. Father, strengthen them. சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையில் அவர் சோர்ந்து போய் விடக்கூடாது They should not faint in this path என்று of சொல்லி humiliation. நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். He still intercedes for us. நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். As an eternal high priest, he is interceding for us. எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து Jesus, who lifted above all heavens, பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டு he is seated on the right hand of Father. சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையினூடாக போய் கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். He is interceding for you and me, who is going through the path of அவர் பரிந்து humiliation. பேசுகிறதான அந்த துணி உங்களுடைய காதுகளில் கேட்கவில்லையோ? Are you not able to hear this voice of intercession? கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தப்படுற பாதையில் நடத்துகிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a great purpose why Lord is leading us to this path of இந்த வனாந்தர humiliation. பாதையிலே கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தி நடத்துறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a great purpose why Lord leading us in this path. வானோர் கீழோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக எல்லா நாமத்தையும் உடைய எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராய் அவர் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு காரணம், இந்த பூமியிலே ஜீவிக்கும் போது சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையிலே சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். Wholeheartedly he went through this path of humiliation. That is why he was given a name above all names. ஆம், அந்த பாதை எனக்கும் தேவை என்று சொல்லுகிறோர். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கும்போது, when we read in book of Isaiah, அவரை குறித்து வாசிக்கிறோம், அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவராக இருந்தார். we read that he was afflicted. 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 53rd chapter 4th verse.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். We thought he was afflicted. அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவராக இருந்தார். He was afflicted. 3ஆம் வசனம் படிக்கும்போது When we read third verse, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். in 12th verse we read that he was counted one among a transgressor. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். He was counted one among 7ஆம் வசனம் transgressor. படிக்கும்போது நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். 7th verse he was oppressed and he was afflicted. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தெளிவாக அங்க ஒரு படம் சொல்லப்பட்டிருக்கிறது. Through prophet Isaiah we can see about the life of Jesus very clearly. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. It is beautifully அவர் described. அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். He was despised. அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார். He was rejected. அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். He was a man of sorrows. அவர் பாடு அனுபவித்தவராய் இருந்தார். He went through sufferings. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். He was despised. அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணப்பட்டார். He was counted that he was smitten of God and அவர் afflicted. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். He took all our griefs. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். He was oppressed and afflicted. அடிக்கப்படுவதற்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போகப்பட்டார். He was like a lamb which was taken to slaughter. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். They took a pit for him among transgressors. அது மாத்திரமல்ல, அவர் அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டார். Not only that, he was considered among இப்படியெல்லாம் transgressors. தான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned this was the life of Jesus. இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையினூடாக இயேசு சென்றதுடைய நோக்கம் என்ன? Why Jesus went through this path of humiliation? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிற நீங்களும் நானும் அந்த பாதையில மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் என் இயேசு போன பாதை இதுதான் என்று சொல்லிக்கொண்டு நாமும் ஒப்பு கொடுத்து அந்த பாதையில ஜெயமாய் கடந்து செல்ல வேண்டும். We who live in the New Testament period, we will have to go through the same path that Jesus went. Hallelujah. அதனாலதான் உபாகமம் 8:2 படிக்கிறோம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி. That's why in Deuteronomy 8:2 we read, he humiliates you. படிங்க உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். Lord thy God to humble thee. அப்ப தேவன் நம்மை சிறுமைப்படுத்தி நடத்துகிறது நமக்கு நன்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். We will have to consider it is good that Lord humiliates us. இன்றைக்கு இந்த சிறுமைப்படுத்துற அனுபவத்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். Today I want to mention clearly about this way of இந்த humiliation. சிறுமைப்படுத்தப்படுகிற பாதை நமக்கு முதலாவது தேவை. First thing we need this way of இந்த பாதை humiliation. தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்கிற பாதை. This path will take us to heaven. இதுதான் இயேசு சென்ற பாதை. This is the path that Jesus went. இயேசு நமக்கு மாதிரியாக காண்பித்து சென்ற பாதை. Jesus showed this as an example. இந்த சிறுமைப்படுத்தப்படுகிற பாதையில போகிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? You and me who go through this path, what we should முதலாவது do? இந்த சிறுமைப்படுத்துதல் என்பது எப்படி நமக்கு வருகிறது? How we are being humiliated? இதை 3 விதமாக பிரிக்கலாம். We can divide it into 3. ஒன்று, தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். First thing, God humiliates இரண்டாவது, us. மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்துவார்கள். Second, men will humiliate us. மூன்றாவது, நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். Third one, we will have to humiliate ourselves. நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். We will have to humiliate ourselves. First, the Lord will humiliate us. முதலாவது தேவன் நம்மை சிறுமைப்படுத்துவார். Secondly, men of the world will humiliate us. இரண்டாவது இந்த உலகத்தின் மனுஷர் நம்மை Thirdly, சிறுமைப்படுத்துவார்கள். we ourselves have to humiliate ourselves. மூன்றாவது நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. முதலாவது தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். First thing, God humiliates us. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Deuteronomy 8 chapter 3rd verse. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். Lord humbles us. தெளிவாக சொல்லியிருக்கிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி. It is mentioned he humbled you. தேவனே நம்மை சிறுமைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். God himself says he humbles and humiliates தேவன் நம்மை us. சிறுமைப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a great purpose why Lord அந்த humbles us. நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We will have to understand that purpose. அப்படி என்றால் தான் கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துற பாதைக்கு சந்தோஷமாய் ஒப்பு கொடுக்க முடியும். Then only we can wholeheartedly with joy we can yield to that way. ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நகோமி சொல்லும்போது கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார் என்று சொல்கிறார். Ruth first chapter, Naomi says that the Lord humbled me. வாசிங்கள் ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை
கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். நான் நிறைவுள்ளவனாய் போனேன், I went out full. கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். Lord has brought me home again empty. 20வது வசனத்தில் சொல்லும்போது கர்த்தர் எனக்கு சர்வ வல்லவர், எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 20th verse, Almighty God dealt with me bitterly. அதனால நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, Therefore don't call me என்னை Naomi, மாறாள் என்று கூப்பிடுங்கள். call me Mara. மாறான் என்ன அர்த்தம்? Meaning of Mara is, கசப்பு என்று அர்த்தம். it is bitterness. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். Almighty has dealt very bitterly with நான் me. நல்ல போகும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு போனேன், I went out full. இப்பொழுதோ நான் வெறுமையாய் திரும்பி வந்திருக்கிறேன். Now I have come back with empty. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி இருக்கிறார். It is Almighty had afflicted சர்வ me. வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார். Almighty had afflicted அப்ப அவருடைய me. வாழ்க்கையில கர்த்தர் அவளை சிறுமைப்படுத்தினார் என்று விளங்கிக் கொள்கிறோம். We can understand the Lord humbled her in her அதுபோல life. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சிறுமைப்படுத்துவார். Lord will also humiliate us in our life. நாம் விரும்புகிற காரியங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம். Probably whatever we expect may not நாம் fulfill. எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். We may not get the goodness what we அநேக expect. நாட்களாக நாம் ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்போம், அது இன்னும் நமக்கு சக்சஸ் ஆகாமல் இருக்கலாம். For many days we might have prayed, we could not have got an answer. நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் உடனே நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். Probably we may not receive what we asked for. ஒருவேளை நிறைவான அனுபவத்திலிருந்து குறைவான நிலவரத்துக்கு நாம் வந்திருக்கலாம். We might have come through this lacking from ஒருவேளை fullness. மாறா போன்ற ஒரு கசப்பான அனுபவத்தினூடாய் போய் கொண்டிருக்கலாம். We may pass through this path of Mara. கர்த்தர் நம்ம எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சூழ்நிலையில் கூட நடத்தினாலும் அந்த அனுபவம் நமக்கு சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவமாக இருந்தால் அந்த அனுபவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். If Lord takes us through the path of humiliation, we'll have to accept it with joy. கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துறதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a great purpose in Lord humiliating ஆண்டவர் us. நம்மை சிறுமைப்படுத்துறதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a great purpose for Lord humiliating us. ஆண்டவர் எதற்காக சிறுமைப்படுத்துகிறார்? Why Lord humiliates us? ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்துறதுக்கு ரெண்டு முக்கியமான நோக்கம் There இருக்கிறது. are two important reasons why Lord humiliates us. சிறுமைப்படுத்துதலின் ஆசீர்வாதங்கள் என்று அதை குறித்து சொல்லலாம். We can say these are blessings of humiliation. ஒன்று, கர்த்தர் உன்னை உணர்த்துகிறார். One thing Lord convicts you. அதே 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் உபாகமத்தில் படிக்கும்போது Same Deuteronomy 8 chapter 3rd உன்னை verse. உணர்த்தும்படிக்கு, To make you understand. உபாகமம் 8:3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். உன்னை உணர்த்தும்படிக்கு. That you may know this. சாதாரணமாக நம்முடைய இருதயம் கல்லான ஒரு இருதயமாக காணப்படும். Generally our heart is a stony hard one. இயற்கையாகவே பாவத்தின் வஞ்சனையினால் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது. Generally by the deception of sin, the heart of men they are அப்ப நமக்குள்ள stone. ஒரு உணர்வை தருவதற்கு தான் கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தி நடத்துகிறார். To give us understanding in our heart, Lord humiliates us and leads. சரியான விதத்தில் கர்த்தர் நம்மை உணர்த்தி எச்சரித்து நடத்துகிறார். In the right way, Lord makes us to understand and He leads us. கர்த்தர் நம்மை உணர்த்தி எச்சரித்து நடத்தும் போது When Lord wants us and leads அதை us, சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. we'll have to accept it with joy. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, Man not only live by bread கர்த்தருடைய alone, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் தான் பிழைப்பார். but by every word that proceedeth out of the mouth of the அவருடைய Lord. வார்த்தையை வச்சு தான் நம்ம ஜீவிக்கணும் Only by word of Lord we should live. என்பதை நமக்கு உணர்த்தும்படியாகவே நம்மை சிறுமைப்படுத்துகிறார். To make us known, He leads us to humiliation. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. It shows that we'll have to give importance to word of God in our life. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால தான் நீ பிழைக்க முடியும் என்பதை அவர் உனக்கு உணர்த்துகிறார். He makes you to understand that you shall live only by the word that கர்த்தர் proceedeth out of. சிறுமைப்படுத்துறதுடைய நோக்கம் என்ன? Why Lord humiliates us? எப்படியாலும் நம்ம ஜீவிக்கலாம்னு நினைக்கிறது முடியாது. It is not that we think we can live whatever we like. அவருடைய வார்த்தையிலிருந்து தான் நம்ம ஜீவிக்க வேண்டும். We will have to live by His கர்த்தருடைய word. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வைத்து தான் நம்ம ஜீவிக்க வேண்டும். But by every word that proceedeth out of the mouth of the Lord we should live. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது. It is mentioned, just shall live by faith. விசுவாசம் கேள்வியினாலே வரும். But faith comes by அப்ப hearing. தேவனுடைய வார்த்தையை கேட்க தான் விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தினால தான் நம்ம ஜீவிக்கணும். Only we hear the word of God, we can have faith and அதை we can நமக்கு live. உணர்த்துவதற்காக தான் நம்மை சிறுமைப்படுத்தி நடத்துகிறார். For us to understand that He takes us ஒரு to காலத்துல நமக்கு humiliation. விசுவாசம் இல்ல, Once we did not have faith. ஒரு காலத்துல நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்ல, Once we did not know the word of God. மனப்போன போக்கில ஜீவிச்சு கொண்டிருந்தோம். We lived in the way how we liked. ஆனால் கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தி இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்ன? The reason why Lord humiliated us and brought here, விசுவாசம் கேள்வியினாலே வரும். faith will come after hearing. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். We'll have to hear the word of கர்த்தருடைய God. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை கேட்க நமக்குள்ள விசுவாசம் வரும். When we hear every word that proceedeth out of the mouth of the Lord, we will அந்த have faith. விசுவாசத்தினால தான் நீ பிழைக்க வேண்டும். Only by that faith you should அதை live. உனக்கு உணர்த்தும்படிக்கு தான் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார். For you to understand this, Lord takes you அப்ப into நம்ம என்ன humiliation. செய்யணும்? What we'll have to do? தேவ சமூகத்துல காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். We'll have to tarry in the presence of God and listen to His voice. லோகோஸ் ரீமான்னு சொல்லுவாங்க. ரெண்டு வார்த்தைகள், லோகோஸ் ரீமா. There are two things, logos and rhema. லோகோஸ் என்னது? What is logos? ரேமான் என்னது? What is rhema? ஒன்றுக்கு அர்த்தம் எழுதப்பட்ட வார்த்தை.
Logos is a written word. இன்னொன்று வந்து கேட்கிறதான டைரக்டா கேட்கிற வார்த்தை. Other one directly what you hear. அப்ப லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை. Logos means a written word of God. பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தை. These are written word of God in Bible. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் லோகோஸ். Logos, they are written word of God in Bible. இதை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். When we read, we will have faith. அடுத்து ரேமா. Next one, Rhema. அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை டைரக்டா கேட்கிறது. When we hear the word of God directly from him, அதன் மூலமாக நமக்குள்ள விசுவாசம் உண்டாகிறது. through that we will have faith. அதன் மூலமாக தான் நாம் பிழைக்க வேண்டும். By that only we should live. இது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய லோகோஸ். This is Logos, written word of God. நேரடியாக தேவனிடத்திலிருந்து கேட்கிற வார்த்தையாகிய ரேமா. Rhema, word of God which we directly receive from இந்த God. ரெண்டு நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குறது. These two things build faith in us. இந்த விசுவாசம் நமக்குள்ள பெருக 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 When this faith abound in us, நாம் நீதிமான்களாய் மாறி நாம் பிழைக்கக்கூடியவளாய் மாறுகிறோம். we will become righteous and we will live. நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். Just shall live by faith. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் பிழைப்பதற்கு நமக்கு இந்த தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். In spiritual life, for us to live, we need word of அதனால God. உங்களுக்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். That's why it is mentioned you will have to catch hold of this word of life. நல்ல பைபிள் படிச்சு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நல்ல உறுதியா பிடித்துக் கொள்ளுங்கள். You will have to read Bible regularly and you will have to catch hold கர்த்தரை of this word. சிறுமைப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a great purpose why Lord அவருடைய humiliates us. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். For us to understand that we will have to live by every word that proceedeth from its mouth. இரண்டாவது நம்மை சிறுமைப்படுத்துடைய ஆசீர்வாதம் என்ன? Second, the blessing why we are humiliated. நம்மை சிறுமைப்படுத்துடைய நோக்கம் என்ன? Why he humiliates us. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வாசிங்கள் 15ஆம் வசனம். Deuteronomy 8 chapter 15th verse. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்கிறதற்காக இப்பொழுது உன்னை சிறுமைப்படுத்துகிறார். To do good at thy latter end he humiliates இப்ப you ஆண்டவர் now. உங்களை சிறுமைப்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். When Lord humiliates you, it may be a pain for you. பின் நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். But in latter days he is going to do அதை good. குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்படுத்தல் இருக்க வேண்டும். You should have an understanding about this. அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து என்ன வாசிக்கிறோம்? When what we read about that virtuous அவள் woman, வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள். she rejoices over her future. அவளுக்கு முன்பாக ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. There was the shining future for ஒரு her. ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். Lord has kept us a bright future. உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருக்க வேண்டும். You should have a revelation that Lord will have a bright future in your பிசாசு family. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருட்டடிச்சு ஒரு பெரிய மங்குன நிலவரத்தில் காண்பித்துக் The கொண்டிருப்பான். devil will show you a future as a dim one and a dark one. பிசாசு உங்களிடத்துல சொல்லுவான், The devil will say to you, உனக்கு எதிர்காலமே கிடையாது, you don't have any future. உன்னுடைய எதிர்காலம் இருட்டா இருக்குது, Your future is dark. உனக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இல்லை. You don't have a bright future. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? But what you will have to say, நாட்களில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். Lord said, I will do good at the latter end. அதனால தான் கர்த்தர் இப்பொழுது என்னை சிறுமைப்படுத்தி நடத்துகிறார். That's why Lord takes me through ஒருவேளை humiliation. இது கசப்பான பாதையா இருக்கலாம், This may be a bitter path. ஒருவேளை இது குறைவான பாதையா இருக்கலாம், This may be a path of ஒருவேளை lacking. இது நஷ்டங்கள் இழப்புகள் உள்ள பாதையா இருக்கலாம், There may be losses in this way. இது ஒரு இருளான பாதையா இருக்கலாம். This may be a dark way. இருள்னா என்ன தெரியுமா? What is darkness? இருள ஒருத்தர் மனுஷன் பார்க்க முடியாது. Men cannot see each other in darkness. மனுஷர்கள் நம்மை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பாதை. Men will not understand us in this அது way. இருளான பாதை. This is a dark way. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மனுஷங்க நம்மளை தவறா விளங்கிக் கொள்வார்கள். Men will misunderstand us. அது இருளான பாதை. That is a dark way. அவ இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையினூடாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். Lord is leading us in this path of humiliation. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? But what is the end of that? நமக்கு அவர் நன்மை செய்ய போகிறார். He is going to do good for us. பிற்காலங்களில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். Lord will do good at our latter end. அந்த விசுவாசம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஜீவித்த போது சிறுமைப்படுத்தப்பட்டவராய் இருந்தார். When Jesus lived in this world, he was humiliated. பின்னாட்களில் அவருக்கு நன்மை கிடைத்தது. On the latter day, he கல்வாரி மரணத்துக்கு பிற்பாடு அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். After the death on the cross, he was lifted above all heavens. பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்வதற்காக இப்பொழுது கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார். To do good at thy latter end, Lord is humiliating you பரலோகத்தில் now. போய் நம்ம எத்தனை வருஷம் இருக்க போறோம்? How long we will be in heaven? கோடி வருஷம் யுகமா இருக்க போறோம். We will be ages together from அது கூட கர்த்தர் நமக்கு செய்ய போற நன்மை. That is a great goodness what Lord will பின்னாட்களில் do. நமக்கு நன்மை செய்யறதுனா பரலோக மேன்மையும் எடுத்துக்கொள்ளலாம். We can say that with the heavenly blessings what we receive. பூமியிலேயும் கர்த்தர் நமக்கு பின்னாட்கள் நன்மை செய்வார். Even in this world at the latter end, அந்த we will do விசுவாசம் goodness. உங்களுக்கு இருக்க வேண்டும். We should have that நம்ம faith. எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த பூமியோடு முடிந்து போவதில்லை. Our life will not end by this நம்ம world. எல்லாருக்கும் ஒரு மறுமையான ஒரு நித்திய ஜீவன் உண்டு. There is a latter life for us, அந்த eternal life. நித்தியத்துக்காக தான் இந்த பூமியில இப்படி சிறுமைப்படுத்த
சிறுமைப்படுத்த பாதையினூடாக சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கிறோம். For that eternal heavenly life we are humiliated in this world. எனக்காக பரலோகத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Lord is preparing heaven for என்னுடைய me. குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. My citizenship is in heaven. நிலையான நகரம் எனக்கு இங்கே இல்லை. I don't have a permanent place here. வரப்போகிறதை நான் நாடி தேடி போய் கொண்டிருக்கிறேன். I am seeking what is going to அங்கே come. போய் நான் யுகாயுகமாய் அவரோடு கூட போய் ஆளுகை செய்ய போகிறேன். I will rule with him ages அவருடைய together. சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து நான் ஆளுகை செய்ய போகிறேன். I will be seated with him on the throne and rule. அதன் பின்னாக்கல்ல கர்த்தர் உனக்கு செய்ய போற நன்மை. That is the goodness Lord will do at the latter பூமியிலே end. கர்த்தர் உனக்கு பின்னாக்கல்ல நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, Not only in this world, at the latter end he will do வரப்போற good. நித்தியத்திலும் உனக்கு நன்மையே செய்வார். In the latter eternity he will do good. விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேவன் உன்னை சிறுமைப்படுத்துறதுக்கு ரெண்டு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. Two important reasons why Lord humiliates ஒன்று, உன்னை you. உணர்த்துகிறார், உன்னை எச்சரிக்கிறார், உன்னை நடத்துகிறார். One thing he wants you, he makes you understand என்னுடைய and leads you. வார்த்தையினால தான் நீ பிழைக்க வேண்டும். You will have to live only by my என்னுடைய word. வசனத்தை நீ ஆகாரமாய் உட்கொள்ள வேண்டும். You will have to eat as a meat my என்னுடைய word. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைக்க வேண்டும். By my every word that proceedeth from out of the mouth of the Lord you should live. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, Not only by bread, உலக பிரகாரமான நன்மைகளினால மாத்திரமல்ல, not only by worldly blessings, ஜீவனுள்ள என்னுடைய வார்த்தை, the word of life from me, ஆவியாய் உனக்குள்ள கடந்து சென்று கிரியை நடப்பிக்கிற என்னுடைய வார்த்தை, word of God which goes into you as a இந்த spirit and வார்த்தையை நீ words. பிடித்துக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். You will have to catch hold of this ஒவ்வொரு word and கூட்டங்களுக்கு live. வரும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். When you come to every meeting, Lord will speak to you. தீர்க்கதரிசனத்தின் மூலமா பேசுவார். Through prophecy, Lord will speak. பிரசங்கத்தின் மூலமா பேசுவார். Through sermon, Lord will preach. இல்லனா ரேமான் சொன்ன போல டைரக்டா கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். Like Rhema, Lord will speak to you directly. பைபிள் படிக்கும்போது உங்களோட பேசுவார். When you read Bible, Lord will speak இந்த to you. ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு தான் நாம் இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். We will have to hold on to the word of God and live. நீ அதை உணரும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார். For you to understand, Lord humiliates தேவன் you. நம்மை சிறுமைப்படுத்துவதே மிக முக்கியமான நோக்கங்கள் இவைதான். These are the important reasons why Lord humiliates us. நம்மை உணர்த்துகிறார். He makes us understand. பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்வார். He will do good at our latter இந்த end. ரெண்டு ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்க ரெண்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவராக இந்த பூமியில ஜீவித்தார். He was humiliated in this world and அவருடைய lived. பிள்ளைகளாகி நமக்கும் அந்த பாதையை தேவன் அனுமதித்திருக்கிறார். We are his children. He allowed such a path to தேவன் நம்மை us. சிறுமைப்படுத்துறது ஒரு பகுதி. One aspect, God அடுத்து humiliated us. இரண்டாவது, மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்துவார்கள். Second one, men also will humiliate அதுதான் us. ரொம்ப கஷ்டம். மனுஷங்க நம்மளை சிறுமைப்படுத்துறத தாங்கிக்கவே முடியாது. That we cannot bear at all. 2 சாமுவேல் 16:12 2 Samuel 16:12. தாவீதை சீமேயி சிறுமைப்படுத்தினார். Shimei humiliated David. 2 சாமுவேல் 16:12 ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். யார் சொன்னது? தாவீது ராஜா சொல்லுகிறார். King David says like this. கர்த்தர் என் சிறுமியை பார்த்து, Lord looking at my யார் affliction. இப்பொழுது அவனை சிறுமைப்படுத்தினது? Who afflicted him? அவன்தான் சிமேயி. He is Shimei. சிமேயி என்ன செய்தான்? What did Shimei do? அவனை தூஷித்தான். He blasphemed 7 David. வசனம் படிங்கள். 7th words. சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ. சீமேயி அவனை தூஷித்தான். Shimei cursed David. இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ. Come out, thou bloody man and thou man of Belial. இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். You are caught hold of in your நீ iniquity. இரத்த பிரியனான மனுஷன். You are a bloody man. இப்படி எல்லாம் அவனை தூஷிக்கிறான். He is blaspheming like this. அவன் அந்த தூஷிக்கும் போது அதெல்லாம் சகிச்சுக்கிட்டே இருக்கிறான். When Shimei cursed David, he bared that. செரியாவின் குமாரர் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. Even the sons of Zeruiah. செரியாவின் குமாரன் அபிசாய் சொல்லுகிறான். What Abishai, sons of Zeruiah. அந்த சீமேயி செத்த நாய், நான் போய் ஒரு நிமிஷத்துல அவன் தலையை வாங்கி போடட்டுமா? He is a dead dog, I will take off his head. அதுக்கு தாவீது ராஜா என்ன சொல்றான் பாருங்க. What king says to him? அவன் என்னை தூஷிக்கட்டும். Let him curse me. அவன் தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். Lord had said that you should ஆகையால் curse. ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? Who shall ask then, why are you doing like this? எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? ஆண்டவர் சிமேயிட்ட சொன்னாராம், நீ போய் தாவீதை தூஷின்னு. Lord came and said to Shimei that he தாவீதுக்கு should எப்படிப்பட்ட curse. ரெவலேஷன் பாருங்க. David had such a revelation. யாராவது நம்மளை தூஷிச்சா ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, அதனால தான் என்னை தூஷிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோமா? If somebody curses us, shall we say that Lord had said என்னை them? இப்படி தூஷிக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம புலம்பி தவிச்சு அதுக்கு ஒரு பரிகாரம் தேட தான் பார்க்குறோம். We will lament and say why they are cursing and we will seek for a remedy. ஆனா தாவீது என்ன ரெவலேஷன் பாருங்க. But David had such a revelation. கர்த்தர் அவனிடத்துல சொல்லி இருக்கிறாரு, Lord has said unto him, போய் தாவீதை தூஷின்னு சொல்லி. go and curse David. அதனால ஏன் அவனை தூஷிக்கிறேன்னு நம்ம கேட்கத்தக்கவன் யார்? Who shall then ask him, why are you doing like this? அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். தாவீதை தூஷின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம் அவன்கிட்ட.
ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? Who shall then ask, why are you doing like அடுத்து this? 11வது வசனத்துல கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான்னு சொல்றான். 11th verse he said, the Lord முதல்ல commanded him. சொன்னாருன்னு சொல்றான், ரெண்டாவது கட்டளையிட்டு இருக்கிறான்னு சொல்றான். Then he says, Lord commanded him to do. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு கட்டளை போட்டாராம். Lord had commanded him to என்ன do கட்டளை so. போட்டாரு? What commandment he போய் நீ gave? தாவீதை தூஷி. Go and curse David. முதல்ல வந்து தாவீதை தூஷிக்கணும்னு சொன்னாருன்னு சொல்றான். First thing he said, Lord said unto him. ரெண்டாவது கட்டளை போட்டிருக்கிறான்னு சொல்றான். Second he said, Lord had bidden to அப்ப him. அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளிப்படுத்தல் இருந்திருக்கு பாருங்க. He had such a revelation. நம்மளை யாராவது தூஷிச்சாங்கன்னா, If somebody curses நம்மள us, அவமானமா பேசினா, if somebody puts us into shame, தரக்குறைவா இழிவா பேசினா, somebody speaks mean about மட்டமா us, நம்மள பேசினா, if somebody speaks lowly about us, இவங்களை என்னை தூஷிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறாரு. you, Lord had asked you to curse me. என்னை தூஷிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. Lord had given you commandment to curse அந்த me. கட்டளையை வாங்கிட்டு வந்து என்னை தூஷிக்கிறாங்க. Having accepted that command, you are அப்படி cursing நம்ம me. சொல்ல முடியுமா? Can we say like this? என்னை இப்படிலாம் பேசுறாங்களே, தூஷிக்கிறாங்களேன்னு சொல்லி புலம்பி தவிச்சு 4 பேர்ட்ட ஒப்பாரி வச்சு அதுக்காக ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தாவே அவருடைய வாயை அடைக்கணும் ஆண்டவரின் ஒரு முறையிடல் வச்சு சிங்கங்களின் கெபியில தானியேலை கடிக்காதபடி சிங்கங்களின் வாயை அடைச்ச தேவன் எனக்கு விரோதமாய் பேசுறடைய வாயெல்லாம் நீ கட்டி போடும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி, இப்படித்தான் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவையில்லாமல் ஜெபிச்சு நம்மளா வீணாவே நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். அவ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? What do we do in New Testament அவர்கள் period? என்னை தூசிக்கட்டும். Let them curse me. என்னை தூசிப்பதற்கு தேவன் அவரிடத்துல சொல்லி இருக்கிறார். Lord has said them to curse என்னை me. தூசிப்பதற்கு தேவன் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். Lord had commanded them to curse me. மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்தும் போது அதை சரியான கண்ணோட்டத்தில் நல்ல விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். When men afflict us, we'll have to take it in the right way. அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது When we take it in the right way, பாருங்க, கர்த்தரின் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார். looking unto my affliction, Lord will do நம்ம good. வந்து அமைதியா போயிட்டா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். When we keep quiet, Lord will do good to us. 16-12. ஒருவேளை கர்த்தரின் சிறுமியை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் எனக்கு என்றார். நன்மையை சரி கட்டுவார். நீங்க அமைதியா போயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவார். If you go quiet, Lord will do good. யார் நம்மளை திட்டினாலும் சரி, வஞ்சாலும் சரி, தூஷணமா பேசினாலும் சரி, நம்ம சிறுமைப்படுத்தினாலும் சரி, ஆண்டவர் பார்த்துக்கட்டும் அப்படின்னு நீங்க பேசாம போயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார். If somebody afflicts and curses you, if you go silently, Lord நீங்கள் will do சும்மா good. இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். Lord said, you shall hold on to your peace, I will அவன் நம்மளை wage that யார் battle. எப்படி தூஷிச்சாலும் சரி, Whoever curses us, அவனை பார்த்து தாவீதை பார்த்து அவன் சொல்றாரு, உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். he said, you are caught in your அது பொய்யான iniquity. வார்த்தை. அவன் என்ன அக்கிரமத்தில் அகப்பட்டான்? What அவனை mischief he பார்த்து was சொல்ல, நீ taken இரத்த into? பிரியனான மனுஷன், He said, you are a bloody நீ ஒரு man. பேலியாளின் மனுஷன். You are a man of கர்த்தர் Belial. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து சொல்றான், நீ பேலியாளின் மனுஷன். Looking into the anointed man of அப்ப God, he இல்லாத said, பொல்லாதெல்லாம் தவறா தூஷிக்கிறான். wrongly he was cursing உண்மையா சொல்லி David. ஏதாவது தூஷிச்சிருந்தா கூட பரவாயில்ல. If he could have said the right thing and said, தாவீது பேலியாளின் மனுஷனும் கிடையாது, he was not a man of Belial. அவன் ஒரு இரத்த பிரியனும் கிடையாது, He was not a bloody அவன் ஒரு man. அக்கிரமத்தில் அகப்பட்ட மனுஷனும் கிடையாது. He was not caught in his mischief. ஆனா இல்லாததெல்லாம் சொல்லி நிந்தனையாய் தூஷிக்கிறான். He was blaspheming him, cursing him without any proof. ஆனா தாவீது என்ன சொல்லுகிறான்? But what David கர்த்தரின் says, சிறுமையை பார்க்கிறார். Lord sees my இந்த affliction. பென்யமீனனாகிய இந்த சிமேயி என்னை தூஷித்ததான இந்த நிந்தனையும் இந்த தூஷணையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். Lord has heard this Benjaminite Shimei cursing me. அவனுடைய நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். He will reckon me good for his cursing this யாராவது day. நம்மளை நிந்திச்சாங்கன்னா, வஞ்சாங்கன்னா, நம்மளை சிறுமைப்படுத்தினாங்கன்னா, நம்ம பேசாம தாவீது ராஜாவை போல இருந்தா கர்த்தர் நமக்கு நன்மையை சரி கட்டுவார். If we keep hold on to our peace, the Lord will do good when in the cursing. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப கர்த்தர் நமக்கு நன்மையை சரி கட்ட வேண்டும் என்றால், If Lord will have to recoup us good, மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்தும் போது சந்தோஷமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். when men afflict us, we'll have to accept it with joy. பைபிள் அதுபோல அன்னாளை குறித்து வாசிக்கும் போது, We read about Hannah in அவளுடைய Bible. சகலத்தியாகிய பெனினால் அவளை சிறுமைப்படுத்தினார். Benina, she was afflicting 1 Hannah. சாமுவேல் 1:11 படிங்கள். 1 Samuel, 1st chapter, 11th verse. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்கள், அங்கே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் தன்னுடைய சிறுமியை பார்த்து அந்த பெண்ணினால் தன்னை சிறுமைப்படுத்தினதை நினைத்து
அவள் தேவ சமூகத்தில் ஜெபித்து மன்றாடுகிறதாக பார்க்கிறோம். Remembering the affliction of Abenia, she was remembering in the presence of God and prayed. அவள் சொல்கிறார், தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். Remember me the affliction of your என்ன handmaid. சிறுமைப்படுத்தப்பட்டால்? What kind of affliction she faced? 6வது வசனம் படிங்கள். 6th verse. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அடுத்த 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இவளுடைய வேலை எப்ப பார்த்தாலும் அவளை மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறது. Her adversary she will always make her தன்னுடைய fret. வார்த்தைகளினால் அவளை விசனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். She will provoke her sore. அவளை எப்போதும் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். She will make her fret. இதுதான் அவளுடைய வேலை. This is the work of her. வீட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு பேர் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இவளுடைய வேலை எப்போ பார்த்தாலும் அண்ணால துக்கப்படுத்தி விசனப்படுத்தி வார்த்தைகளினால மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறார். She used to provoke Hannah sore and make her fret. அவளுடைய சிறுமையை கர்த்தர் கண்டார். Lord looked into her அவள் affliction. சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த பாதையினூடாக செல்லும்போது When she went through this path of affliction, அவள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். she prayed unto the Lord. தாவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். Lord, if you give me a man child, சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். I will give unto the Lord all அவனுடைய தலையின் days. மேல் சவரகன் கத்தி படுவதில்லை. There shall no razor come upon his அவளுடைய head. ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். Lord, hearken to her prayer. சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையினூடாக வரும்போது அவ போய் ஜெபிக்கல, ஆண்டவரே இந்த சக்கலத்தை இப்படி எல்லாம் பேசுறா, அவளுடைய வாயை கட்டி போடும், இல்லைன்னா அவளுக்கு ஒரு தீமை செய்யும் என்று அவள் பழிவாங்கும்படி ஜெபிக்கவில்லை. She could have prayed to take a revenge about her adversary. ஒரு நாளும் அவளுக்கு விரோதமாய் இவள் எழும்பவில்லை. She did not rise up against ஒரு நாள் her. அவளுக்கு கர்த்தர் துரோகம் செய்யும்படியாக அவளுடைய தீமை செய்யும்படியாக அவள் நினைக்கவில்லை, ஜெபிக்கவில்லை, போராடவில்லை. She did not pray or wrestle for Lord to do evil to her. அவள் தன்னுடைய சிறுமையை நினைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். Considering her affliction, she prayed unto the கர்த்தருடைய Lord. சிறுமையை கேட்டார். Lord heard her affliction. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார் என்று பைபிள்ல சொல்லி இருக்கிறது. In Bible it is mentioned, Lord will hearken to the அப்ப cry of மனுஷர்கள் நம்மை afflicted. சிறுமைப்படுத்தும் போது When men afflict us, கர்த்தர் நாம் ஜெபித்தால் கர்த்தர் அதை கேட்பார். when we pray, Lord will hearken to our prayer. மனுஷர்கள் சிறுமைப்படுத்தும் போது 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. When men humiliate us, there are 2 blessings. ஒன்று கர்த்தர் கேட்பார். First thing, Lord will listen to us. இரண்டாவது கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார். Second thing, Lord will comfort us. வாசிங்கள் யோபுவின் புத்தகம் 34:27ல சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார். Job 34:27. எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமியானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர். சிறுமையானவர்களின் கூக்குரலை கேட்கிறவர். He heard the cry of the மனுஷர்கள் உங்களை afflicted. சிறுமைப்படுத்தும் போது When men afflicts you, நீங்கள் ஜெபம் பண்ணினால் போதும், when you pray, that is enough. கர்த்தர் அதை கேட்பார், உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். Lord will hear your prayer. சங்கீதம் 9:12 வாசிக்கும் போது Psalms 9:12. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார். He will not forget the cry of afflicted. 9:12. Psalms 9:12. இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார். He will not forget the cry of அவர் humble. சிறுமைப்படுத்தப்பட்ட நிலவரத்தில் நம்ம ஜெபம் பண்ணா உடனே கர்த்தர் அதை கேட்பார். When we are afflicted, Lord will immediately answer அவர் to our மறக்கவே prayer. மாட்டார். He will never forget this. அன்னாள் சிறுமைப்படுத்தப்பட்ட போது When Hannah was afflicted, தன்னுடைய சிறுமையை நினைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். looking unto her affliction, she prayed அந்த unto the ஜெபத்துக்கு Lord. கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார். Lord immediately answered to her prayer. சிறுமையானவளின் ஜெபத்தை கேட்கிற தேவன், He is our God who answers to our சிறுமையானவருடைய afflicted. கூப்பிடுதலை மறவாத கர்த்தர் Lord will not forget the cry of உடனே afflicted. அவளுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தார். Immediately Lord gave a man child. ஹல்லேலூயா. Hallelujah. மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்தும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? When men afflict us, what we'll have to do? ஜெபம் பண்ணிட்டு ஆண்டு கையில ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அமைதியா இருக்கணும். We'll have to pray, surrender to God, and we'll have to இனி keep இப்படி quiet. எல்லாம் சிரமப்படுத்துறாங்களேன்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட சண்டைக்கு போக கூடாது. If we should not go and quarrel that they are இப்படி எல்லாம் humiliating என்னை us. சிரமப்படுத்துறாங்களேன்னு சொல்லி மறைமுகமா அவங்கள பழிவாங்க போக கூடாது. Hiddenly we should not go against them, take இப்படி revenge. எல்லாம் என்னை சிரமப்படுத்துறாங்களேன்னு சொல்லி நம்ம துக்கப்படக்கூடாது. We should not be grieved that they are humiliating us like this. கர்த்தரிடத்துல ஜெபிச்சிட்டு நம்ம சமாதானமா இருக்கணும். We'll have to pray to God and have அன்னாள் தன் peace. இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். Hannah poured her heart and prayed. அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. After that she was not grieved at அப்ப all. நீங்க ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க அமைதியா இருந்தீங்க. You'll have to tell everything to the நீங்க Lord and keep துக்கப்படக்கூடாது. quiet. You should not be grieved. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்பார். Then Lord will hearken to our cry. சிறுமைப்பட்டவர்களை கூப்பிடுதலை கேட்கிற தேவன். Our God will listen to the cry of அது மாத்திரமல்ல, afflicted. Not only that, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வார். He will comfort those who are 2 கொரிந்தியர் afflicted. 7 அதிகாரம் 6 வசனம் படிக்கும்போது 2 Corinthians 7 chapter 6th verse. 2 கொரிந்தியர் 7:6. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்
தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். God that comforted those who are cast down. சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையினோட போகும்போது கர்த்தர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவங்களோட கூட இருப்பார். When you pass through the path of casting down, Lord will come as a God of comfort. சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையில எப்படி போறது நீங்க கலங்க வேண்டாம். You need not trouble how I will go through. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் உங்களோட இருக்கிறார். God who comforts you will be with you. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. Hallelujah. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். He will not forget the cry of afflicted. சிறுமைப்பட்டவர்களை விடுவிப்பார். He will deliver them. 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் படிக்கும்போது Psalm 72:12 சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிப்பார். Lord will deliver those who are afflicted. 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். உதவியற்றவனையும் சிறுமியானவனையும் கர்த்தர் விடுவிப்பார். He shall deliver the needy when he crieth and poor. ஒரு பிரச்சனையில சிக்கிக்கொண்டீங்கன்னு வெச்சுக்கங்க. If you are caught in a problem, அந்த பிரச்சனையில இருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். Surely Lord will deliver you. சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிப்பார். Lord will deliver those who are poor. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வார். Lord will give comfort those who are சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை கேட்பார். He will hearken to the cry of afflicted. மனுஷர்கள் உங்களை சிறுமைப்படுத்தும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? When men afflict you, what you should do? போல நீங்கள் சொல்ல வேண்டும். Like David you should say, கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். Lord will requite me good. அன்னாளை போல நீங்கள் சொல்ல வேண்டும். Like Hannah you should say, கர்த்தாவே என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். Lord look unto my affliction and give me a man child. இப்படி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யும்போது, when you make this a faith, நீங்கள் இப்படி அன்னாளை போல ஜெபம் பண்ணும்போது, when you pray like Hannah, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். Lord will hearken to your prayer. உங்களுக்கு ஆறுதல் செய்வார். He will do comfort. நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். Surely Lord will deliver you. ஹalleluya. Hallelujah. அடுத்து மூன்றாவது மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்துவது. இரண்டாவது மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்துகிறார்கள். Second thing, men humiliate us. மூன்றாவது நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். Third thing, we will have to humiliate எதற்கு நம்மை ourselves. நாமே சிறுமைப்படுத்த வேண்டும்? Why should we humiliate ourselves? வாசிங்கள் தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Daniel 10 நம்முடைய chapter 12 அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். For our iniquities and sins we will have to humiliate ourselves. தானியேல் 10:12. Daniel 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். தானியேல் தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned that Daniel chastened நம்முடைய himself. அக்கிரமங்களுக்காக நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். For our iniquity we will have to chasten ourselves. அப்பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் நமக்காக இறங்குவார். Then only Lord will have mercy unto us. கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். For our iniquities Lord wants us ourselves to chasten us. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல் இவைகளுக்காக நம்மை நாமே சிறுமைப்படுத்தி தாழ்த்தி உபவாசப்படுத்தி ஜெபித்து கண்ணீர் விட வேண்டும். For our sins and iniquities we will have to humble, we will have to fast and pray. அப்பொழுது நம்முடைய நிலவரத்தை கண்டு கர்த்தர் நமக்கு மனதுருகுவார். Then seeing our state Lord will have compassion. உதாரணம் நினிவே பட்டணத்து ஜனங்கள். Example for this is city of நினிவேயின் ராஜாவும் நினிவே பட்டணத்து ஜனங்களும் தங்களை அவர் சிறுமைப்படுத்திக் கொண்டார்கள். But the king of Nineveh and the people of Nineveh they humbled அதனால் themselves. கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடி மனதுருகினார். That's why Lord had compassion, he did not do that evil. யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. Jonah 3rd chapter 6th verse onwards. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினபோது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாமுலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். நினிவே ராஜாவும் ஜனங்களும் தங்களை சிறுமைப்படுத்தி கொண்டார்கள். King of Nineveh and the people they தங்களுடைய பொல்லாத வழிகளின் நிமித்தமாக, for their evil way, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியம் செய்தது நிமித்தமாக, because they did a life which is not தங்களுடைய pleasing to கைகளில் உள்ள God, கொடுமையை விட்டு திரும்பும்படியாக to return them from the violence of their அவர்கள் hands, தங்களை தாங்களே சிறுமைப்படுத்தி கொண்டார்கள். they humbled themselves before, அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள், they fasted, அவர் எட்டுடுத்தி கொண்டார்கள், they put on sackcloth, சாம்பலிலே உட்கார்ந்தார்கள், they sat on ashes, தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள், they cried mightily unto தங்களை God. தாங்களே சிறுமைப்படுத்தி கொண்டபோது When they humbled themselves, தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். God showed compassion. ஹalleluya. Hallelujah. நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். Lord hears the cry of அவர்களை afflicted. நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned he will judge them. வாசிங்கள் சங்கீதம் 140:12.
Psalms 140. சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயத்தை அவர் விசாரிக்கிறார். Lord will judge those who are afflicted. அப்ப நம்முடைய நியாயத்தை விசாரித்து நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். He will judge us and he will give us forgiveness. 140:12. அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். 140:12. சிறுமையானவளின் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமையானவனின் வழக்கை கர்த்தர் விசாரிப்பார். Lord will maintain the cause of the afflicted. 72ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலும் படிக்கிறோம், சிறுமையானவளை கர்த்தர் விசாரிப்பார். Psalm 72:4 we read, Lord will inquire of afflicted. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். Lord is the one who inquires us. 72:4. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து சிறுமைப்படுகளை அவர் நியாயம் விசாரிக்கிறார். He shall judge the poor of the people. யோபு 36:6 படிக்கிறோம். Job 36:6 we read. அவர் சிறுமைப்பட்டவருடைய நியாயத்தை விசாரிக்கிறார். He will judge the poor people. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் He will not take away his eyes from சிறுமையானவரின் righteous. நியாயத்தை விசாரிக்கிறார். He will judge those who are 36:6. அவர் துன்மார்க்கரை பிழைக்க விட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். He giveth right to the poor. ஹalleluya. Hallelujah. சிறுமைப்பட்டவர்களின் தேவன் தான் நம்முடைய தேவன். Our God is a God of afflicted. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are those who are poor in spirit, they are. ஒரு அம்மா பரலோகத்துல போய் பார்த்தாங்களாம். And one woman went to heaven and அவங்க saw. ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவர் யார் யாரெல்லாம் பரலோகத்துல இருப்பாங்க. She prayed who will be in heaven. ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாராம், சிறுமைப்பட்டவர்கள் எளிமையானவர்கள் எல்லாம் பரலோகத்துல இருந்தாங்களாம். Poor and humble, they are all in ஐயோ, heaven. உங்க சபையில ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டவங்களா இருந்தாங்களே. They were very poor in church. அவங்க ரொம்ப எளிமையா இருந்தாங்களே. They were very simple. அவங்க எல்லாம் பரலோகம் ஃபுல்லா நிரம்பி இருக்காங்க. Such people fill the ஒருவேளை heaven. பூமியில நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டவளா இருக்கலாம். We may be poor and afflicted in this ஒருவேளை world. எளிமையான ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருக்கலாம். We may lead a simple life. ஒருவேளை மனுஷர்கள் உங்களை சிறுமைப்படுத்தலாம். Probably men will afflict you. ஒருவேளை தேவன் கூட உங்களை சிறுமைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கலாம். God may even humiliate you and lead ஆனால் you. சிறுமைப்படுத்தப்பட்ட பாதை தான் சிங்காசனத்துக்கு உங்களை கொண்டு செல்கிற பாதை. But this path of humiliation will take you to throne. தேவன் நம்மை சிறுமைப்படுத்தும் போது When God humiliates you, நம்மை உணர்த்தி எச்சரிக்கிறார். He wants us and makes us பிற்காலத்தில் understand நமக்கு நன்மை செய்வார். to do good in latter days. மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்தும் போது When men humiliate us, நாம் தாவீதை போல விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். like King David, we'll have to make a எனக்கு confession of கர்த்தர் faith. நன்மையை சரி கட்டுவார். Lord will requite me of யார் என்னை good. சிறுமைப்படுத்தினாலும், Whoever curses என்னை me, நிந்தித்தாலும், whoever curses அதற்கு me, பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். Lord will requite me of good. அப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். We should make a confession of faith. அன்னாள் சிறுமைப்படுத்தப்பட்ட போது When Hannah was afflicted, இருதயத்தை ஊற்றி தேவனிடத்தில் ஜெபித்தார். she poured out her heart and prayed. அதுபோல நாம் ஜெபிக்க வேண்டும். Like that we should pray. அப்படி நாம் ஜெபிக்கும் போது When we pray like that, நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். surely Lord will hear our prayer. சிறுமைப்பட்டவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். He will answer the prayer of poor. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். He will not forget the cry of afflicted. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வார். He will do comfort those who are சிறுமைப்பட்டவர்களை afflicted. விடுதலையாக்குவார். He will deliver those who are humble. சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார். He will judge the poor. அவருடைய நியாயத்தை விசாரிக்கிறவர். He will give அவர் right to poor. சிறுமைப்படுத்தப்பட்டவராக இந்த பூமியிலே ஜீவித்தவருடைய நோக்கம் என்ன? The reason why he lived as a humiliated one. நீங்களும் நானும் அந்த பாதையினூடாக செல்ல வேண்டும். You and me will have to go through that நமக்கு ஒரு path. மாதிரியான அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். He kept us an example நம்ம எல்லாரும் footsteps. நம்முடைய கண்களை மூடுவோம். Shall we close our eyes? கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறதுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்வோமாக. Let us understand why Lord is humiliating us. கர்த்தர் இந்த வனாந்தர பாதையிலே நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a great purpose why Lord brought to this path of wilderness. எல்லாரும் கண்களை மூடுங்கள். Shall we close our முழங்கால் eyes? படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோமாக. Shall we kneel down in the presence of God and கர்த்தரிடத்தில் நம்மை humble? வெறுமையாக்கி சொல்லுவோமாக. Let us empty and say unto the தாவே, Lord, நீ நடத்துற பாதையெல்லாம் நன்மைக்கே. Lord, the way what you are leading it is for உம்முடைய good. வழிகள் ஆச்சரியமானது. Your ways are marvelous. நீர் என்னை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். Lord, you are leading me miraculously. நீர்தான் என்னை சிறுமைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறீர். Lord, you are humiliating me and நானும் அதை leading me. விளங்கிக் கொள்ளாதவனா இருக்கிறேன். Lord, I am not understanding this. நான் இந்த வனாந்தர பாதையிலே ஒரு நாள் முறுமுறுக்க மாட்டேன். Lord, I will not murmur in this நீ path of நடத்துற wilderness. பாதையில் எல்லாம் எனக்கு நன்மைக்கே என்று நான் சொல்லுவேன். Lord, the path what you lead it is for எல்லாரும் good. கண்களை மூடுங்கள். Shall we close our eyes? தாழ்த்துவோமாக. Let us humble. எல்லாரும் வெறுமையாக்குவோமாக. Let us empty ourselves. கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். Let us confess in the presence of கர்த்தாவே, God. நீர் என்னை சிறுமைப்படுத்தி நடத்துறது என்னுடைய நன்மைக்கே. Lord, it is for my good you are humiliating me and leading நீர்தான் me. என்னை சிறுமைப்படுத்தி நடத்துகிறீர். Lord, it is you who are humiliating me and leading me. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, Not only by bread. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் ஒவ்வொரு நாளும் பிழைக்க வேண்டும். I will have to live every day by every word proceeded from அதை your mouth. உணர்த்துவதற்காக நீர்தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர். For me to understand this you are leading me. மனுஷர் அல்ல, Not men. நீதான் இந்த வனாந்தர பாதையில் என்னை கரத்தை பிடித்து நடத்துகிறீர். It is you who are holding my hand and leading in this path
path of wilderness. எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? How many can we say கர்த்தர் நம்மை boldly? உணர்த்தி எச்சரித்து நடத்தி கொண்டிருக்கிறார். Lord is making us to understand கர்த்தர் and நம்மை warning us. சிறுமைப்படுத்தி நடத்துறதுக்கு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a great purpose why Lord humiliates and leads us. பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்வார். He will do good in latter days. இந்த பூமியிலே மாத்திரமல்ல, Not only in this world, வரப்போற நித்தியத்திலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய போகிறார். in the eternity going to come, He will do good. கோடாகோடி வருஷங்கள் யுகாயுகமாய் அவரோடு கூட போய் நாம் ஜீவிக்க போகிறோம். For ages together we will live with Him. கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துறது நன்மைக்கு என்று சொல்லுவோமாக. Let us say it is good, Lord humiliates me. மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்தலாம். Where men can humiliate அதுவும் நம்முடைய us, நன்மைக்கு. it is also for our good. அவர்கள் நம்மை சிறுமைப்படுத்தினதும், It is the அவர்கள் நம்மை humiliation, நிந்திப்பதும் நமக்கு நன்மையே. the despisement of them, it is also for good. நிச்சயமாய் அந்த நிந்தைக்கும் அந்த சிறுமைக்கும் தக்கதாய் கர்த்தர் நமக்கு நன்மையை சரி கட்டுவார். Surely Lord will record us of good for the evil what they have done. அதுதான் தாவீது ராஜாவின் விசுவாச அறிக்கை. That was the confession of faith of King நாமும் அப்படிப்பட்ட David. விசுவாச அறிக்கை செய்வோமாக. Let us also make the same மனுஷர்கள் என்னை confession. நிந்திக்கட்டும், Men can curse me. மனுஷர்கள் என்னை தூஷிக்கட்டும், Men can despise me. மனுஷர்கள் என்னை சிறுமைப்படுத்தட்டும். Men can afflict me. நானும் இந்த அன்னாளை போல ஜெபம் பண்ணுவேன். I will pray like Hannah. நானும் இந்த தாவீதை போல விசுவாச அறிக்கை செய்வேன். Like David, I will make a confession of அப்பொழுது faith. கர்த்தர் அதை நமக்கு நன்மையாக மாற்றுவார். Lord will change that into good. மனுஷர்கள் நமக்கு செய்ய நினைக்கிற தீமைகள் எல்லாம் நமக்கு நன்மையாக மாற்றுவார். Lord will change all the evil of men into good. மனுஷர்கள் உங்களை சிறுமைப்படுத்தும் போது சோர்ந்து போக வேண்டாம். Let us not become weary when men humiliate சிறுமைப்பட்டவருடைய us. கூப்பிடுதலை கேட்கிற தேவன். Our God will hear the cry of humiliation. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற He கர்த்தர். will do comfort to the poor. சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன். He will judge poor. சிறுமைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்கிற யெகோவா. He is a Jehovah who do good for poor. சிறுமைப்பட்டவர்களை விடுவிக்கிற தேவன். He will deliver those who are afflicted. இன்னைக்கு நமக்காக ஜீவிக்கிறார். Today He lives for us. நம்மை நாமே சிறுமைப்படுத்துவோமாக. Let us humble ourselves, chasten உபவாசம் இருந்து ourselves. ரெட்டிலே உட்கார்ந்து நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த நினிவே ஜனங்களை போல சிறுமைப்படுத்திக் கொள்வோம். Let us put on sackcloth, sit on ashes, and like Nineveh people, let us கர்த்தருடைய humble. கண்களை கிருபை பெற்றுக் கொள்வோம். Let us find mercy அவர் in the நம்முடைய sight of the குறைகள் Lord. குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கட்டும். Let Lord forgive all our sins. நம்மை தாழ்த்தி சுத்திகரித்துக் கொள்வோமாக. Let us humble and sanctify நம்மை நாமே ourselves. சிறுமைப்படுத்தும் போது When we chasten நமக்கு ourselves, செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை செய்யாதபடி நமக்காக மனஸ்தாபப்படுவார். He will repent of what evil He wanted to do to நிச்சயமாகவே us. நமக்கு மன்னிப்பு உண்டு. Definitely there will be a forgiveness to நம்மை us. நாமே சிறுமைப்படுத்திக் கொள்வோம். Let us chasten ourselves. மனுஷர்கள் சிறுமைப்படுத்தும் போது சோர்ந்து போக வேண்டாம். Let us not become weary when கர்த்தர் நம்மை chasten us. சிறுமைப்படுத்துவது நன்மைக்கு என்று சொல்லுவோம். Let us say it is good for Lord to humiliate இந்த me. வனாந்தர பாதை கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தி நடத்துகிற பாதை. This is the path of wilderness. Lord humiliates me ஆனால் and leads முடிவிலோ me. நித்திய கானான். But at the end there will be eternal அந்த Canaan. நித்திய கானானுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகும்படியாக நம்மை சிறுமைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். Lord is humiliating us so that He will take us to eternal Canaan. நன்மைக்கே என்று சொல்லுவோம். Let us say it is for good. கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். It is Lord who leads me. மனுஷர் அல்ல. It is not என் men. தேவன் என்னை நடத்துகிறார். My God is leading me. நன்மைக்கே என்று சொல்லுங்கள். Let us say it is for good only. ஹல்லேலூயா. இந்த